ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேன் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரிஜினல் தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சு வாங்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, தேன் வந்து வெயிட் லாஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ராங் மெத்தட்ல யூஸ் பண்ணால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேன் வந்து கோல்டு டைம்ல எவ்வளோ அழகான ஒரு ரெமெடியா இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களா இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு. ஸோ என்ன அப்படின்னா, தேன் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்படின்னா ஒரு தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில இடத்துல, அதாவது அப்ராட்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து ஒரு சில ஒரிஜினல் தேன்லையுமே எக்ஸ்பைரி டேட் போடுவாங்க. ஸோ அது இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்படி தேன் வாங்கி நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே வெளியே வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது மேலே வந்து நம்ம மழை காலத்துல எல்லாம் தேங்காய் வந்து ஒரு மாதிரி கட்டி போகல, அந்த மாதிரி கட்டிடும். அது சுகர் சிறப்பா இருந்தா, ஒரிஜினல் தேனா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் வெளில வச்சீங்கனாலும் இதே மாதிரி